Dear students, welcome to digital learning. நம்ம இந்த வீடியோல human reproduction lessonல இருக்கிற need based questions பற்றி பார்க்கலாம். First one is extrusion of second polar body from egg occurs A. Simultaneously with first cleavage, B. After entry of sperm but before fertilization, C. After fertilization, D. Before entry of sperm into ovum. அதாவது எக்ல இருந்து செகண்ட் போலார் பாடி எப்போ பிரிஞ்சு போகுது அதுதான் கொஸ்டின். இது எப்போ பிரிஞ்சு போகுது அப்படின்னா ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் பட் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன், அதுதான் கரெக்டு. அதாவது ஊஜெனிசிஸ் நடக்கும்போது ஊகோனியா அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன், அதில் பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. பிரைமரி ஊசைட் அண்டர்கோஸ் ஃபர்ஸ்ட் மியாசிஸ், அப்போது செகண்டரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. இந்த செகண்டரி ஊசைட் தான் செகண்ட் மியாசிஸ்க்கு அப்புறமா ஓவமாகவும் செகண்ட் போலார் பாடியும் உருவாகும். இந்த டைம்ல தான் ஸ்பெர்ம் ஆனது உள்ள என்ட்ரி ஆகி நம்ம ஓவமை தொலைச்சி உள்ள போகும்போது அந்த டைம்ல தான் இந்த போலார் பாடியானது பிரிஞ்சு தனியா வெளியே வருது. அப்போ ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் பட் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன், உள்ள ஃபர்டிலைசேஷன் இன்னும் நடக்கல, ஆனா ஸ்பெர்ம் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. அந்த டைம்ல தான் என்ன செய்யும், செகண்ட் போலார் பாடி எக்ஸ்ட்ரூஷன் நடக்கும். Second question, select the correct sequence for transport of sperm cells in male reproductive system. A option பார்த்தீங்கன்னா testis, epididymis, vasa efferentia, vas deferens, ejaculatory duct, inguinal canal, urethra, urethral meatus. B option testis, epididymis, vasa efferentia, retestis, inguinal canal, urethra. C option seminiferous tubules, retestis, vasa efferentia, epididymis, vas deferens, ejaculatory duct, urethra, urethral meatus. D option seminiferous tubules, vasa efferentia, epididymis, inguinal canal, urethra. அதாவது ஸ்பெர்ம் செல்ஸோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த வேயை கேட்குறாங்க மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல. நீங்க இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். இப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா இதுல செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இங்க தான் ஸ்பெர்ம் செல்ஸ் ரிலீஸ் ஆகுது. செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து அப்புறம் ரீடெஸ்டிஸ் இங்க போகுது. அங்க இருந்து வாசா எஃபரன்ஷியால போயிட்டு அங்க இருந்து மேல இருக்கிற இந்த எபிடிடைமிஸ்க்கு அப்புறமா இங்க மேல பார்த்தீங்கன்னா இதுதான் வாஸ் டிஃபரன்ஸ். இந்த வாஸ் டிஃபரன்ஸ்ல இருந்து இப்படி மேல போய் எஜாகுலேட்டரி டக்டுக்கு போயிட்டு அங்க இருந்து யூரித்ரால போய் ஜாயிண்ட் ஆகி அங்க இருந்து யூரித்ரல் மீட்டர்ஸ் மூலமா வெளியே வருது. இதுதான் அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்பெர்ம் செல்ஸோட டிரான்ஸ்போர்ட்டேஷன். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா no new follicles develop in the luteal phase of the menstrual cycle because menstrual cycleல luteal phaseல புதுசா ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகாது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாலிகல்ஸ் do not remain in the ovary after ovulation. FSH levels are high in the luteal phase. LH levels are high in the luteal phase. Both FSH and LH levels are low in the luteal phase. அதாவது FSHும் LHும் லோவா இருக்கும். அப்பதான் நமக்கு அங்க என்ன நடக்குது, follicular stimulation நடக்காது. FSH means follicular stimulating hormone, LH means luteinizing hormone. இந்த follicles நியூவா ஃபார்ம் ஆகணும்னா இந்த ரெண்டு ஹார்மோனும் அதிக அளவு இருக்கணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா லூட்டியல் ஃபேஸ்ல, இதுதான் லூட்டியல் ஃபேஸ், இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனும் ப்ரோஜெஸ்ட்ரானும் தான் அதிக அளவுல இருக்கும். இப்போ FSHும் LHும் இந்த லூட்டியல் ஃபேஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அங்க நியூ ஃபாலிகல்ஸ் ஃபார்ம் ஆகாது. Fourth question, hormones secreted by the placenta to maintain pregnancy are. பிளாசண்டா என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணுது? HCG, HPL, ப்ரோஜெஸ்ட்ரான்ஸ், ப்ரோலாக்டின். HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன்ஸ், ரிலாக்சின், ஆக்சிடாசின். HCG, HPL, ப்ரோஜெஸ்ட்ரான்ஸ், ஈஸ்ட்ரோஜன்ஸ். HCG, ப்ரோஜெஸ்ட்ரான்ஸ், ஈஸ்ட்ரோஜன்ஸ், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். இதுல எது ஆன்சர் அப்படின்னா HCG, HPL, ப்ரோஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூரிங் பிரெக்னன்சி பிளாசண்டா ஆக்ட் ஆஸ் அ டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட், அது வந்து ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டா செயல்படுது. நிறைய ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் அப்படின்னா
ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின் HCG அப்படின்னா ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின். அடுத்தது ஹியூமன் கோரியானிக் சொமட்டோமேமோட்ரோபின் அதான் HCS, அல்லது அதை இந்த மாதிரியும் சொல்லலாம் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் HPLன்னு சொல்லலாம். அடுத்தது கோரியானிக் தைரோட்ரோபின், கோரியானிக் கார்டிகோட்ரோபின், ஈஸ்ட்ரோஜன், progesterone and relaxin which are essential for normal pregnancy. இதெல்லாமே பிளாசென்டா செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் பிளாசென்டா செக்ரீட் பண்ணுதுன்னு. Fifth question, the difference between spermiogenesis and spermiation is. ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கும் ஸ்பெர்மியேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்போ ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Spermiogenesis means spermatids are transformed into mature spermatozoa. அதாவது ஸ்பெர்மாக ஸ்பெர்மatids ஆனது ஸ்பெர்மாக கன்வெர்ட் ஆகிறது தான். இதுதான் ஸ்பெர்மatids. இது என்னது ஸ்பெர்மatids. அது மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெர்மியேஷன்னா என்ன? Sperms are released into the cavity of the seminiferous tubules. இந்த spermatids ஆனது ஸ்பெர்மாக டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா இந்த கேவிட்டிஸ்குள்ள செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்குள்ள இந்த கேவிட்டிஸ்குள்ள ரிலீஸ் பண்றதுக்கு பேர் தான் ஸ்பெர்மியேஷன். ஓகேயா? ஸ்பெர்மatids ஸ்பெர்மா மாறுறதுக்கு பேரு ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இந்த ஸ்பெர்மானது இங்க ரிலீஸ் பண்றதுக்கு பேரு தான் spermiation. Okay, இந்த ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ in spermiogenesis spermatids are formed, while in spermiation spermatozoa are formed. In spermiogenesis spermatozoa are formed, while in spermiation spermatids are formed. In spermiogenesis spermatozoa from fertile cells are released into the cavity of seminiferous tubules, while in spermiation spermatozoa are formed. கன்ஃபியூஸ் பண்றாங்க பாருங்க. அடுத்து D ஆப்ஷன் பாருங்க. In spermiogenesis spermatozoa are formed, while in spermiation spermatozoa are released from Sertoli cells into the cavity of the seminiferous tubules. அப்போ எது கரெக்ட் ஆப்ஷன்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னா டி ஆப்ஷன் தான் நமக்கு இங்க கரெக்ட். ஸ்பெர்மட்டோசோவா ஃபார்ம் ஆகிறதுக்கு பேரு தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மியேஷன் அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் Sertoli cells into the cavity of seminiferous tubules. அதுதான் என்னது உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் அதாவது ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கும் ஸ்பெர்மியேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். Sixth one is the amnion of mammalian embryo is derived from. இந்த பிக்சரை பாருங்க. உங்களுக்கு ஆம்னியன்னா எது? இதுதான் எம்பிரியோ. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எம்பிரியோ. இந்த எம்பிரியோ சுத்தி இருக்கிற இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த லேயர் தான் ஆம்னியான். இந்த ஆம்னியானுக்கு உள்ள ஃபுல்லா இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எல்லாமே இந்த எம்பிரியோவை ஷாக்ல இருந்து காப்பாத்துறதுக்கு இருக்கு. அதுக்கு மேல உள்ள லேயர் தான் ஆம்னியான் அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? இதுதான் கொஸ்டின். A. Ectoderm and mesoderm. B. Endoderm and mesoderm. C. Mesoderm and trophoblast. D. Ectoderm and endoderm. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ectoderm and mesoderm. Then seventh one பாருங்க. Match the items given in column 1 with those in column 2 and select the correct option given below. Column 1ல proliferative phase, breakdown of endometrial lining, secretory phase, follicular phase, menstruation, luteal phase. இதுக்கு என்ன கரெக்டான மேட்ச் அப்படின்னா சி ஆப்ஷன், தட் இஸ் proliferative phase-க்கு follicular phase, then secretory phase, luteal phase, menstruation, breakdown of endometrial lining. ஓகேயா? அப்போ proliferative phase-க்கு இன்னொரு பேரு follicular phase, secretory phase-க்கு இன்னொரு பேரு luteal phase, menstruation-னா breakdown of endometrial lining. endometrial lining na uterus la இருக்கிற endometrial lining. Eighth question, capacitation occurs in A. epididymis, B. vas deferens, C. female reproductive duct, D. reed testis. இப்போ capacitation என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். The sperms deposited in the female reproductive tract undergo capacitation, which is a biochemical event that enables the sperm to penetrate and fertilize the egg. அதாவது
ஸ்பெர்ம் ஆனது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ல போய் நின்று அங்க போயிட்டு எக்கை பெனிட்ரேட் பண்றதுக்கு தேவையான சக்தியை பெறுற ஒரு நிகழ்ச்சி தான் பயோகெமிக்கல் ஈவெண்ட். அதுதான் கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அது எங்க நடக்குது அப்போ? இந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட். அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th question. Which of the following depicts the correct pathway of transport of sperms? நம்ம ஏற்கனவே transport of sperms பார்த்தோம் இல்லையா? அதே கொஸ்டின் தான், கொஞ்சம் வித்தியாசமா. அதுல ரொம்ப டீட்டெயிலா கேட்டிருந்தாங்க. இதுல ஒரு 4 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்ட் பாத்தீங்கன்னா ரீடெஸ்டிஸ், எஃபரண்ட் டக்டியூல்ஸ், எபிடிடைமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ். நீங்க இதுக்கெல்லாமே அந்த பிக்சரை நல்லா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். 10th question பாருங்க. The figure shows a section of human ovary. Select the option which gives the correct identification of either A or B with function or characteristics. அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஏ பி ரெண்டு பார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த பார்ட்ஸ்ல எது இதனுடைய பேரு, இதனுடைய ஃபங்க்ஷன் எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ ஏ அப்படிங்கிறது பிரைமோர்டியல் ஃபாலிக்கிள்ஸ், இது நமக்கு தெரியும். பிங்கிறது கார்பஸ் லூட்டியம், இதுவும் நமக்கு தெரியும். இப்போ இங்க என்னென்னலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. பி கார்பஸ் லூட்டியம் செக்ரீட்ஸ் ப்ரோஜெஸ்ட்ரான். ஏ டெர்ஷரி ஃபாலிக்கிள் ஃபார்ம்ஸ் கிராஃபியன் ஃபாலிக்கிள். பி கார்பஸ் ஆல்பிகன் செக்ரீட்ஸ் ஈஸ்ட்ரோஜன். ஏ பிரைமரி ஊசைட் இட் இஸ் இன் த ப்ரோஃபேஸ் ஒன் ஆஃப் த மியாட்டிக் டிவிஷன். இப்போ இதுல எது கரெக்ட்? நமக்கு ஏக்கு உள்ளது எதுவுமே செட் ஆகல, அப்போ அது கரெக்டா கொடுக்கல. அடுத்து பிக்கு பார்க்கலாம். பில பாத்தீங்கன்னா இது கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் ஆல்பிகன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கார்பஸ் ஆல்பிகன்ஸ் கிடையாது, இதுதான் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். அப்போ இது கார்பஸ் லூட்டியம் செக்ரீட்ஸ் ப்ரோஜெஸ்ட்ரான். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் 11th question பாருங்க. In our society, women are blamed for producing female children. Choose the correct answer for the sex determination in humans. அதாவது பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணம் ஃபீமேல் தான், உமன் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ கரெக்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன்ஸ்ல யார் பண்றாங்கிறத நீங்க சொல்லுங்க. டியூ டு சம் டிஃபெக்ட் லைக் ஆஸ்பெர்மியா, ஏஸ்பெர்மியான்னு சொல்றேன். ஏஸ்பெர்மியானா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்காதது தான். In man, then B, due to the genetic makeup of the particular sperm which fertilizes the egg, due to the genetic makeup of the egg, due to some defect in the woman. இதுல எது கரெக்ட்? Due to the genetic makeup of the particular sperm which fertilizes the egg. இதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபீமேல்ஸ்ல சிங்கிள் டைப் ஆஃப் எக் தான் ஃபார்ம் ஆகும் வித் எக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் மட்டும் தான், அங்க ஒரே எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒவ்வொரு எக்லையும் ஒவ்வொரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஓகேயா? ஆனா மேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்பெர்ம்ஸ் ஒய் ஸ்பெர்ம்ஸ் தனித்தனியா ஃபார்ம் ஆகுது. இந்த எக்ஸும் சேர்ந்ததுன்னா அங்க கேர்ள் பேபியும், இந்த ஒய்யும் இங்க எக்ஸும் சேர்ந்ததுன்னா அங்க ஃபீமேல் பேபியும் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ இங்க செக்ஸ் டிட்டர்மினேஷன் எங்க நடக்குது? ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்பெர்ம் which fertilizes the egg. அப்போ இந்த ஒய் குரோமோசோமால தான், ஒய் குரோமோசோம் உள்ள ஸ்பெர்ம் வந்ததுன்னா அங்க பாயும், எக்ஸ் குரோமோசோம் உள்ள ஸ்பெர்ம் வந்ததுன்னா அங்க கேர்ளும் ஃபார்ம் ஆகுது. 12th question. The fetal ejection reflex in humans triggers the release of. அதாவது fetal ejection reflex அப்படிங்கிற அந்த செயலானது எதை தூண்டி விடுது, எந்த ரிலீஸை தூண்டி விடுது, அதுதான் கொஸ்டின். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க fetal ejection reflexனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. The signals for child birth, அதாவது child birth நம்ம என்னன்னு சொல்றோம்? parturition அப்படின்னு சொல்றோம். Parturition originated from the fully developed fetus and placenta which induce mild uterine contractions called fetal ejection reflex. அதாவது
பேபி நல்லா க்ரோ ஆயிடுச்சு. அது இப்போ வெளியில வரணும். மகப்பேறு நடக்கணும். ஃபுல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஃபீட்டஸும், அந்த பிளாசென்டாவும் சேர்த்து என்ன பண்ணும்னா, யூட்ரைன் கான்ட்ராக்ஷனுக்கு கொஞ்சமா என்ன செய்யும்? தூண்டி விடும். அந்த யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ் அந்த லேசா பெயின் ஆரம்பிக்குது இல்லையா? அதுக்கு பேர் தான் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டி விடுது. இப்போ உனக்கு டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லுது. அப்ப அந்த டைம்ல என்னது ரிலீஸ் ஆகுது? ஆக்சிடோசின் ஃப்ரம் ஃபீட்டல் பிட்யூட்டரி, ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் ஃப்ரம் பிளாசென்டா, ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் ஃப்ரம் பிளாசென்டா, ஆக்சிடோசின் ஃப்ரம் மெட்டர்னல் பிட்யூட்டரி. இப்போ அதாவது குழந்தை பிறக்கிறது வந்து போத் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டோட வேலையும் தான். அப்போ இந்த பாச்சுரேஷன் நடக்க போகுது, சீக்கிரமா வெளியே அனுப்பணும் குழந்தைய அப்படின்னு சொல்லி யூட்ரஸும் ஃபீட்டஸும் பிளாசண்டாவும் சேர்ந்து மொத்தமா ஆக்சிடோசினை ரிலீஸ் பண்ண சொல்லுது. மெட்டர்னல் பிட்யூட்டரியில இருந்து ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆனாதான் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? யூட்ரஸ்ல இருந்து அந்த பெயின் ஆனது ஆரம்பிக்கும். பெயின் ஆரம்பிக்க தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸும் செயல்பட்டு பாச்சுரேஷன் நடக்கும். அப்போ இது எதை ரிலீஸ் பண்ணுது? ஆக்சிடோசின் ஃப்ரம் மெட்டர்னல் பிட்யூட்டரி. ஓகேயா? அடுத்தது 13th கொஸ்டின் பார்க்கலாம். which one of the following statements is false in respect of viability of mammalian sperm? mammalian sperm ஓட viability பொறுத்த வரைக்கும் எது false statement? அது நல்லா பார்த்துக்கணும். false statement என்னன்னு பார்க்கலாம். A sperm is viable for only up to 24 hours. Survival of sperm depends on the pH of the medium and is more active in alkaline medium. Viability of sperm is determined by its motility. Sperms must be concentrated in a thick suspension. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஆன்சர்னு. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். என்னன்னா sperm is viable for only up to 24 hours. இதுதான் wrong. இதுதான் false. அப்போ spermோட viable period எவ்வளோ அப்படின்னா 48 hours to 72 hours. அப்போ அது 24 hours அப்படின்னு சொன்னது wrong. சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லும்போது மீதி உள்ளதெல்லாம் நமக்கு கரெக்ட் இல்லையா? அப்போ இந்த பி, சி, டி இந்த 3 ஆப்ஷனும் ஸ்பெர்மை பற்றின கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் நீங்க அடுத்தது ஃபால்ஸ், ட்ரூ, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கும்போது கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க முடியும். 14th கொஸ்டின் பாருங்க. menstrual flow occurs due to lack of. menstrual flow எதனுடைய குறைவா இருக்கும்போது நடக்குது? ஆக்சிடோசின், வாசோப்ரெசின், புரோஜெஸ்ட்ரான், FSH. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுன்னா புரோஜெஸ்ட்ரான். எதுக்காக? இதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கோங்க. the corpus luteum secretes a large amounts of progesterone. இது எதுக்காக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணுது? which is essential for maintenance of the endometrium, necessary for implantation of the fertilized ovum and other events of pregnancy. fertilization நடந்தாதான் இந்த கார்பஸ் லூட்டியம் அதிக அமௌண்ட் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணும். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? எண்டோமெட்ரியத்தை ரெடி பண்றதுக்கு. ஃபர்டிலைஸ்டு ஓவம் அங்க போய் இம்ப்ளான்ட் ஆகணும் இல்லையா? அதை ரெடி பண்றதுக்கும் அடுத்து பிரெக்னன்சிக்கு உள்ள எல்லா செயல்களுக்கும் இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் தேவைப்படுது. அதனால அதிகமா சுரக்குது. அங்கதான் ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா அப்போ ப்ரோஜெஸ்ட்ரான் செக்ரீட் ஆகாது. கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் ஆல்பிகன்ஸா மாறிடும். அப்போ அங்க ப்ரோஜெஸ்ட்ரான் கம்மி ஆகும்போது menstrual flow நடக்கும். ஓகேயா? அடுத்த கொஸ்டின். which of these is not an important component of initiation of parturition in humans? ஹியூமன்ஸ்ல பார்ச்சுரேஷன் நடக்கிறதுல எது முக்கியமான காம்பனண்ட் அங்க இல்ல? கரெக்டா? ஓகே. ரிலீஸ் ஆஃப் ஆக்சிடோசின் தேவை, ரிலீஸ் ஆஃப் ப்ரோலாக்டின், இன்க்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் ரேஷியோ, சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ். இதுல நமக்கு நல்லாவே தெரியும் ரிலீஸ் ஆஃப் ப்ரோலாக்டின். ரிலீஸ் ஆஃப் ப்ரோலாக்டின் வந்து நமக்கு பார்ச்சுரேஷனுக்கு தேவையில்ல, ஆஃப்டர் பர்த் தான் தேவை. ஓகேயா? அடுத்தது 16th கொஸ்டின் பாருங்க. the main function of mammalian corpus luteum is to produce. mammalian corpus luteum எது அதிகமா சுரக்குதுன்னு இப்பதான் நம்ம 14th கொஸ்டின்ல பார்த்தோம். அப்போ எது இது ஆன்சர் சொல்லுங்க. ஈஸ்ட்ரோஜன் ஒன்லி, புரோஜெஸ்ட்ரான், ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின், ரிலாக்சின். என்னது ஆன்சர்? புரோஜெஸ்ட்ரான். வெரி குட். 70th question.
the shared terminal duct of the reproductive and urinary system in the human male. Human male reproductive system இதான் reproductive system இல்லையா, அந்த லைன் அந்த டக்ட் வருது இல்லையா, இது reproductive system, இது urinary system. இந்த ரெண்டுமே ஷேர் பண்ற டக்ட் எது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யூரித்ரா, யூரிட்டர், வாஸ் டிஃபரன்ஸ், வாசா எஃபரன்ஷியா. என்னது ஆன்சர்? யூரித்ரா. ஓகேயா? Then 18th one பாருங்க. Hysterectomy is surgical removal of. Hysterectomy-னா எதை ரிமூவ் பண்றது? vas deferens, mammary glands, uterus, prostate gland. என்னது? uterus. அந்த uterus ரிலேட்டடா எதை ரிமூவல் பண்ணாலும் அதை hysterectomy தான் சொல்றோம். cervix, ovaries, fallopian tubes and other surrounding structures எதை ரிமூவ் பண்ணாலும் சர்ஜிக்கலா அதை hysterectomy தான் சொல்றாங்க. 19th question. Select the correct option describing gonadotropin activity in a normal pregnant woman. Normal pregnant female gonadotropin உடைய correct activity select பண்ணணுமா. High level of FSH and LH stimulates the thickening of endometrium. High level of FSH and LH facilitates implantation of the embryo. High level of HCG stimulates the synthesis of estrogen and progesterone. High level of HCG stimulates the thickening of endometrium. எது correct அப்படின்னா C option தான் correct. High level of HCG stimulates the synthesis of estrogen and progesterone. Okay, estrogen உடைய progesterone உடைய synthesis அதிகப்படுத்துறது யாரு? Human chorionic gonadotropin. Okay, then 20th question பாருங்க. What is the correct sequence of sperm formation? Sperm formationல எது correct sequence? Spermatogonia, spermatozoa, spermatocytes, spermatids. Spermatogonia, spermatocytes, spermatids, spermatozoa. Spermatids, spermatocysts, spermatogonia, spermatozoa. Spermatogonia, spermatocytes, spermatozoa, spermatids. இந்த ஸ்பெமட்டோன்னு எல்லா வார்த்தைகளும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெமட்டோகோனியா, ஸ்பெமட்டோகோனியால இருந்து ஸ்பெமட்டோசைட்ஸ், ஸ்பெமட்டோசைட்ஸ்ல இருந்து ஸ்பெமாட்டிட்ஸ், அடுத்ததுதான் ஸ்பெமட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம். இதுதான் ஸ்பெமட்டோசோவா தான் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நீங்க முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, முதல்ல கோனியா பெருசு, அடுத்தது சைட்ஸ் அதுல இருந்து குட்டி குட்டி செல்ஸ், அடுத்தது ஸ்பெமாட்டிட்ஸ் அது வந்து இன்ஆக்டிவா இருக்கிற செட்டோலி செல்ஸ்ல இன்ஆக்டிவா உட்கார்ந்து இருக்கிறது, அடுத்தது ஸ்பெமட்டோசோவா ஸ்பெர்ம்ஸ். சரியா? அப்போ கோனியா, சைட்ஸ், டிட்ஸ், ஜோவா இப்படிதான் நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். 21st question. Which one of the following is not the function of placenta? பிளாசண்டாவோட ஃபங்க்ஷன் இல்ல. which one of the following is not? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. facilitates removal of carbon dioxide and waste material from embryo. அது செய்து. secretes oxytocin during parturition. facilitates supply of oxygen and nutrients to embryo. secretes estrogen. எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. secretes oxytocin during parturition. அதுதான் பிளாசண்டாவோட வேலை இல்ல. சரியா? அடுத்து 22nd. identify the correct statement on inhibin. inhibin அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். அதனுடைய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? is produced by granulosa cells in ovary and inhibits the secretion of LH. is produced by nerve cells in testes and inhibits the secretion of LH. inhibits the secretion of LH, FSH and prolactin. is produced by granulosa cells in ovary and inhibits the secretion of FSH. எது கரெக்ட்? இன்ஹிபின் அப்படினாலே அது என்ன பண்ணுது? இன்ஹிபிட் பண்ணுது. இன்ஹிபினை யார் ப்ரொடியூஸ் பண்றா? produced by the granulosa cells in ovary and it inhibits அது தடை செய்யுது the secretion of FSH. FSH உருவாகாம தடை செய்யறது தான் யாரோட வேலை? இந்த இன்ஹிபின் ஹார்மோனோட வேலை. இதை செக்ரீட் பண்றது யாரு? granulosa cells in the ovary. ஓவரியில இருக்கிற granulosa cells. ஓகேயா? அடுத்தது 23rd question. In human females, meiosis 2 is not completed until. meiosis 2 எது வரைக்கும் complete ஆகாம இருக்கும்? uterine implantation, birth, puberty, fertilization. உங்களுக்கு நல்லாவே தெரியும் fertilization. எப்போ fertilization நடக்க போகுதோ அப்பதான் என்ன நடக்கும்? meiosis 2 நடக்கும். அப்போ fertilization எப்போ தொடங்குதோ அப்பதான் meiosis 2 நடந்து செகண்ட் போலார் பாடி வெளியே வரும். ஓகேயா?
24th கொஸ்டின் பாருங்க. which of the following layers in an antral follicle is acellular? எந்த லேயர்ல acellular அப்படிங்கிறது ஸ்ட்ரோமா, சோனா பெலுசிடா, கிரானுலோசா, தீகா இன்டர்னா. இதுல பாத்தீங்கன்னா சோனா பெலுசிடா, இதுதான் சோனா பெலுசிடா. இந்த லேயர் தான் ஏசெல்லுலார் அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து 25th பாருங்க. which of the following events is not associated with ovulation in human female? ஓவிலேஷன்ல ஹியூமன் ஃபீமேல்ல நடக்கிற ஓவிலேஷன்ல எது நாட் அசோசியேட்டட், எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் செகண்டரி ஊசைட், எல்ஹெச் சர்ஜ், டிக்ரீஸ் இன் எஸ்ட்ராடியல், ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு ரிலீஸ் ஆஃப் செகண்டரி ஊசைட்ல இருந்து தான் நடக்குது. எல்ஹெச் சர்ஜ், எல்ஹெச் அதிகமா இருக்கும்போது தான் ஓவிலேஷன் நடக்குது. ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல் நல்ல ஃபுல் டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓவிலேஷன் நடக்குது. அப்போ எது ஆன்சர், எதுக்கு சம்பந்தம் இல்லை? decrease in estradiol. Okay. Next 26th question பாருங்க. ectopic pregnancies are referred to as. ectopic pregnancy na என்ன? implantation of defective embryo in the uterus, pregnancies terminated due to hormonal imbalance, pregnancies with genetic abnormality, implantation of embryo at site other than uterus. correct நீங்க சொன்னது. implantation of embryo at site other than uterus. ஓகேயா? எக்டோபிக் பிரெக்னன்சி பார்த்துக்கோங்க, எங்க வேணா நடக்கலாம். அதாவது ஆக்சுவலா யூட்ரஸ்ல போயிட்டு அது இம்ப்ளான்ட் ஆகணும் எம்ப்ரியோ. அப்படி இல்லாம இங்க ஓவரிஸ்லயோ இன்ஃபன்டிபுலத்திலயோ அல்லது டியூப்லயோ அல்லது என்ன நடக்குது அப்டாமினல்ல கூட நடக்குது. அந்த மாதிரி இல்லாம இன்டர்ஸ்டிஷியலா இடையில கூட இந்த மாதிரி எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆகி போயிடுச்சு, அங்க வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அதை எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றோம். அது யூட்ரஸ்ல நடந்தா மட்டும்தான் அது கரெக்டான இடம். யூட்ரஸ்ல போயிட்டு என்ட்ரோமெட்ரியத்துல போயிட்டு அது இம்ப்ளான்ட் ஆகி வளர ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வேற அதர் தேன் யூட்ரஸ், யூட்ரஸ் விட்டுட்டு வேற எங்க நடந்தாலுமே அது என்னதுதான் எக்டோபிக் பிரெக்னன்சி. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் லெசன்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இதுல பார்த்துருக்குறோம். மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.